Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் இருக்கும் நம்ம நோட்ஸில். ஜஸ்ட் கான்செப்ட் வரையும் என்னன்னு தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூனிட் 2 என்விரான்மெண்டல் பொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்டல் பொல்யூஷனில் மொத்தம் 4 பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். இப்போ இந்த வீடியோவில் வாட்டர் பொல்யூஷனை பற்றி பார்ப்போம். வாட்டர் பொல்யூஷன் எப்படி காஸ் ஆகுது, அதால் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் வந்து நடக்குது, தென் அதை எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் என்ன, இதுதான் இந்த கொஷினே. பொல்யூஷன் அப்படின்னா என்ன? ஒரு விஷயத்துக்கு அப்நார்மலாக நடக்கிறதுக்கு பேர் அதை பாதிக்கிற மாதிரி, அதோட குவாலிட்டியை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பொல்யூஷன் சொல்வோம். வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னா கண்டாமினேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். தட் மீன்ஸ் நம்ம வந்து வாட்டர் பாடிஸ்ல ஏதாவது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் கலந்துடுறது, சச்சஸ் ரிவர்லையோ, லேக்லையோ, ஓஷன்லையோ, கிரவுண்ட் வாட்டர்லையோ சம் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸால அந்த வாட்டரோட குவாலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகிறது. இதை தான் நம்ம வாட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலாக லிவ் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு தேவை வாட்டர் தான். பட் அதிலே பொல்யூட் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரிலாம் வந்து ஹியூமனுடைய ஹெல்த்தை பாதிக்கும், அதோட காசஸ் என்ன, எஃபெக்ட் என்ன, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல காசஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். எப்படி ஒரு வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது? ஓகேவா? வாட்டர் பொல்யூஷன் வந்து வேரியஸ் திங்ஸால அரைஸ் ஆகலாம். தட் மீன்ஸ் நேச்சுரலாகவும் ஆகலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டிஸாக ஆகலாம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா 2 கேட்டகரியில் இருக்கு. ஒன்று பாயிண்ட் சோர்ஸ், இன்னொன்று நான் பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன். பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, வித்தின் ஒரு பாயிண்ட்லேருந்து மட்டும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது நம்மளுடைய வாட்டர் அப்படின்னா அது பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இட் பொல்யூஷன் ஒரிஜினேட் ஃப்ரம் அ சிங்கிள் ஐடென்டிஃபையபிள் சோர்சஸ். ஒரு நம்ம குறிப்பிடத்தக்க ஒரு இடத்துல இருந்து வர்றது. ஓகேவா? இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து அந்த பைப் மூலியமா நிறைய சீவேஜ் வந்து, அதாவது அன்வான்ட் வேஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகுறது. இதுக்கு பேரு பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர், மைனிங் ஆக்டிவிட்டினால, அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்னால, இந்த மாதிரி திங்ஸ்னால தான் வருது. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அப்படின்னா என்ன? நம்ம டாக்ஸிக் கெமிக்கல், ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பைப் மூலியமா ரிவர்லயோ லேக்லயோ டிஸ்சார்ஜ் பண்றதுனால நம்ம வாட்டர் வந்து என்ன ஆகும், அந்த ஆயில்ஸ்னாலையும் கெமிக்கல்னாலையும் ஆசிட்னாலையும் பொல்யூட் ஆகும். சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் அப்படின்னா டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர், நம்ம யூஸ் பண்ண நார்மல் வீட்டில் யூஸ் பண்ற அந்த செப்டிக் வாட்டர் இதெல்லாம் இருந்தாலும் சரி, அன்வான்ட் ஹார்ம்ஃபுல் வாட்டர்ஸ்லாம் எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து அந்த சாக்கடையெல்லாம் கலக்கிறதுல இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சீவேஜ் அண்ட் வேஸ்ட் வாட்டர். தென் மைனிங் ஆக்டிவிட்டிஸ். மைனிங் ஆக்டிவிட்டியில் கோல் அண்ட் மெட்டல் மைனிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து மைனிங் ஏரியாஸ்லாம் யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து வாட்டர்ல வந்து கண்டாமினேட் ஆகுறதுனால. அடுத்து அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். தட் மீன்ஸ் ஒரு இடத்துல வந்து நிறைய வந்து ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அந்த உரம், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுனால அந்த வாட்டர் வந்து பாதிக்கப்படுறது. ஓகேவா? அடுத்து நான் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன். நான் பாயிண்ட் சோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால அஃபெக்ட் ஆகிறத நம்ம நான் பாயிண்ட் சோர்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப்னால பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர், செடிமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்றதுனால வர்றது. தென் அர்பன் ரன் ஆஃப். தட் மீன்ஸ் நம்ம எல்லா இடத்தையுமே ஆக்குபை பண்ணி நம்ம ரெயின் வாட்டர்லாம் சேமிக்காம ஃபுல்லா வந்து அர்பனைசேஷன் பண்ணிடுறதுனால, வீடு இந்த மாதிரி வந்து ரோடு போட்டுடுறோம், பார்க்கிங் ஏரியா போட்டுடுறோம், இந்த மாதிரிலாம் போட்டுறதுனால வாட்டர் பாடிஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃபாரஸ்டேஷனும் அந்த சாயில் எரோஷன், காடை அழிக்கிறனாலையும் மண்ணரிப்பெல்லாம் ஏற்படுறதுனாலே என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூட் ஆகுது. தென் மெரைன் பொல்யூஷன்னாலே, ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்னாலே. ஓகேவா? இதெல்லாம் எப்படி வந்து இந்த ஒரு வாட்டர் பொல்யூஷன் வந்து காஸ் ஆகுது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். இந்த காஸ் ஆகுது இந்த வாட்டர் பொல்யூஷன், சரி இதால என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது தான். ஹியூமன் ஹெல்த்துக்கோ இல்லை என்விரான்மெண்ட்டுக்கோ, நார்மல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்கோ எந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்படுது. ஃபர்ஸ்ட் வந்து இம்பாக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஹியூமன் ஹெல்த்துக்கு என்னெல்லாம் இதுவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பவுண்ட் டிசீசஸ்லாம் உருவாகும். ஓகேவா? நிறைய கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம வந்து குடிச்சோம் அப்படின்னா காலரா, டிசென்ட்ரி போகிறது, டைஃபாய்டு ஆகிறது, ஹெப்பாட்டிசிஸ், டயரியா, இந்த மாதிரியான அதில் இருக்க அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் அஃபெக்ட் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ்லாம் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டாக்ஸிக் எக்ஸ்போஷர். டாக்ஸிக் எக்ஸ்போஷர் அப்படின்னா நிறைய ஹெவி மெட்டல்ஸ், மெர்க்குரி, அர்சனிக் என்ற கெமிக்கல்ஸ்லாம் கலந்திருக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் கலந்திருக்க வாட்டரை நம்ம குடிக்கிறனால நம்மளுடைய நியூராலஜிக்கல் டிஸ்டர்ப், நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கிட்னி டேமேஜ் ஆகலாம், கேன்சர் வரலாம், இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வந்து இதுவாகலாம். தென் ரிடக்ஷன் இன் போர்ட்டபிள் வாட்டர். போர்ட்டபிள் வாட்டர் மீன்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே குறைஞ்சு இப்போ எல்லாமே பாட்டில்டு வாட்டராக மாறிடும். ஓகேங்களா? அது
அது நமக்கு அன்சேஃபும் அன்ஹெல்த்தியும் கூட. தென் லாஸ் ஆஃப் லிவ்லிஹுட்ஸ், தட் மீன்ஸ் நம்ம க்ளீன் வாட்டரே இல்லாதனால நிறைய விதமான அந்த நீரில் வாழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுவாகலாம். அக்ரிகல்ச்சர் பாதிக்கப்படலாம், ஃபிஷ் இதுவாகலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹியூமன் ஹெல்த்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு. தென் இம்பாக்ட் ஆன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா தட் மீன்ஸ் வாட்டர்ல என்ன மாதிரிலாம் இதுவாகுது. ஃபர்ஸ்ட் யூட்ரோஃபிகேஷன் அண்ட் ஆக்சிஜன் டிப்ரைஷன் அப்படின்றது. யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, தட் மீன்ஸ் இன்க்ரீஸ் த growth ஆஃப் சம் ஆல்கே, இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா வாட்டர்ல, அந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். பிகாஸ் ஏன்னா இந்த யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் நியூட்ரிஷன் எல்லாம் அதிகமாக வாட்டர்ல கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரினா நைட்ரஜன், பாஸ்பரஸ்லாம் அது எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த வாட்டர்ல கலக்கிற அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பரஸ்லாம் அப்சர்வ் பண்ணி நியூட்ரிஷன் லெவல் அதிகமாக வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம் லைக் ஆல்கே, நம்ம சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்லாம் க்ரோ ஆகி என்ன ஆயிடும் அப்படின்னா வாட்டரை சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடும். இதுக்கு பேர் யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பொல்யூட்டட் வாட்டர் யூஸ் பண்ண நிறைய ஸ்பீசஸ் அழிய தான் செய்யும். அதனால நமக்கு பயோடைவர்சிட்டி கம்மியாகும். தென் காரல் ரீஃப் டிகிரேடியேஷன். ஓகேவா? தென் இந்த மாதிரி திங்ஸ்லாம் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல அக்கர் ஆகும். தென் என்விரான்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் கான்சிக்வன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா சாயில் கண்டாமினேஷன். இந்த வாட்டர் அஃபெக்ட் ஆகுறதுனால சாயிலுமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகுது. தென் ரிடியூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரெடியூஸ்ட் ஆகுது. எக்கனாமிக் காஸ்ட்டுமே அதிகரிக்குது இதனால. ஓகேங்களா? தென் இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் இது பண்ணலாம், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் வாட்டர் பொல்யூஷனுக்கு என்ன அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வாட்டர் பொல்யூஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா லைக் பாலிசி அண்ட் லீகல் மெஷர், தட் மீன்ஸ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன், கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா சம் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு குவாலிட்டி ஆஃப் வாட்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும். லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் வாட்டர் ஆக்ட்னு யூஎஸ்ல போட்டிருக்காங்க. வாட்டர்ல ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாலையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி ஏரியாஸ்ல நம்ம வாட்டர் கண்டாமினேட் பாடிஸ் இப்போ ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ற இடத்துலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சம் ரூல்ஸ் போடலாம். தென் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இது பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். தென் பார்த்தோம் அப்படின்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் டெக்னாலஜி எல்லாம் இப்போ இருக்கு. பிரைமரி, செகண்டரி, டெர்டரி ட்ரீட்மெண்ட், தட் மீன்ஸ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட்னா ரிமூவிங் சால்ட், அதாவது செகண்டரி ட்ரீட்மெண்ட்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது ஆர்கானிக் மேட்டர், அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆர்கானிக் மேட்டர் மீன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ஆல்கே அந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்றது. தென் டெரிட்டரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஃபில்ட்ரேஷன், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட், இந்த இன்ஃபெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த கண்டாமினேஷன்லாம் ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி டெக்னாலஜி மூலியமா வாட்டர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து ஆயில் ஸ்பில் கண்டெய்ன்மெண்ட் அண்ட் கிளீன் அப். இந்த இண்டஸ்ட்ரியல்ல இருந்து வரதுலாம் மெரைன்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஆயில்ஸ்லாம் கலந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தடுக்கிறது. தென் அட்வான்ஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணுவாங்க. யூவி ட்ரீட்மெண்ட், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி வாட்டரை ஃபில்டர் பண்ணி அனுப்புறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், தட் மீன்ஸ் நம்ம நிலத்துல அக்ரிகல்ச்சர் பண்றப்ப நிறைய பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணாம கம்மி பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் பண்றனாலையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ப்ரிசர்வ் பண்ண முடியும் வாட்டர். நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். நம்ம டொமஸ்டிக்கலா யூஸ் பண்ற வாட்டரா இருந்தாலுமே சரி, நம்ம இண்டஸ்ட்ரியல்ல யூஸ் பண்ற வாட்டரா இருந்தாலுமே சரி, அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும். ஓகேவா? எல்லா இடத்துலயும் அந்த வாட்டரை விட்டுறாம கரெக்டான ப்ராப்பர் இது மூலியமா என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நம்ம வாட்டரை அனுப்பணும். தென் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? reduce of use of plastic யூஸ் பண்றதை கம்மி பண்ணி ஓஷன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் வாட்டர்ஸ்ல தான் அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். தென் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் எஜுகேஷன், தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா இது நடந்தா இப்படி நடக்கும், இந்த மாதிரி நீங்க வாட்டரை யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க, இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி சம் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்மே நம்ம கொடுக்கணும், பீப்புளுக்கு அவேர்னஸ்மே கொடுக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீப்புள்ஸுமே கரெக்டா இந்த மாதிரி நடந்தா நமக்கு தான் பாதிப்பு, ஃபியூச்சர் நம்ம தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வாட்டரை பொல்யூட் பண்ற ஆக்டிவிட்டிஸ் எதையுமே செய்யாம இருப்பாங்க. ஓகேவா? தீஸ் ஆர் த காசஸ், எஃபெக்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன். ஜஸ்ட் சிம்பிள் கொஸ்டின் தான், ஐடென்டிஃபை பண்ணுங்க. அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்களே எழுதிடலாம். ஓகேவா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல சாயில் பொல்யூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.